டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு மோசமான உங்கள் வாழ்க்கை சூழலை மாற்றுவது எப்படி? மோசமான உங்கள் வாழ்க்கை சூழலை மாற்றுவது எப்படி? உங்களுக்கு சரியான இறுக்கமான நெருக்கடியான கட்டம் வந்தால் நீங்கள் என்னென்று இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறீங்க? அதுதான் என்று சிந்தனையாக இருக்கு. ஒரு நெருக்கடியான சூழல், அதாவது முகம் கொடுக்க முடியாத உளநிலை, அதிலிருந்து எப்படி வெளியே வருவது பற்றி விளக்க விரும்புகிறேன். உதாரணமாக ஒரு பாட்டு இருக்கு, வீட்டுக்கு வீடு வாசப்படி என்றவாறு திரைப்பாடல் ஒன்று இருக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கலாம். ஆகவே அவரவர் வீட்டு சிக்கலை அவரவர் தீர்த்து கொள்ள முடியும். எந்த வீட்டு பிரச்சனை நான் தான் மேனேஜ் பண்ணுவோம், அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் தண்டை வீட்டு பிரச்சனை தீர்த்து கொள்வான். அப்படி இருந்தும் சிலருக்கு நெருக்கடி இருக்கு. அந்த நெருக்கடியான சூழலை எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணலாம்? சில வீடுகளில் நெருக்கடி மோசமான சூழல் ஏன் வருகிறேன்னு சிந்திச்சு பார்க்கணும். இது ரெண்டு பக்கத்துலையும் நான் சொல்கிறேன். ஒன்று இதனால எது வரும், இல்லை எது வந்தாலே இதனால் வந்தாண்ட நீங்கள் கருத்து கொள்ளுங்கள். முதலாவது சேமிப்பின்மையால் பண நெருக்கடி. இதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒரே வரியில். சேமிப்பின்மையால் பண நெருக்கடி. நீங்கள் பணத்தை சேமித்து வைத்தால் பண நெருக்கடி வராது. ரெண்டாவது நல்லுறவுகளை பேண மறந்தமையால் நோயுற்றதும் பராமரிக்க ஆள் இல்லை. எத்தனை வீடுகள் இருக்கு, அக்கம் பக்கத்தில் நல்லுறவு இல்லை, அண்ணன் தம்பி மாவன் மச்சான்ல நல்லுறவு பேணாட்டி உங்களுக்கு ஒரு வருத்தம் வந்த போது பார்க்க ஒரு இல்லை. ரெண்டு பக்கமாக சிந்திக்கும். மூன்றாவது அயல் அண்டே அணைக்காமல் அல்லது கூப்பிட்ட அணைக்காமல் இருந்தால் நடக்கும். கூப்பிட்ட உரலுக்கு யாரும் ஓயண்டா வர மாட்டேன். ஆகவே அண்டே அயல் அண்டே நீங்கள் அணைச்சி வச்சிருக்கோம். அப்படி என்ன பாம்பு வந்துட்டு அல்லது கரண்ட் நின்றுட்டு இருட்டா கிடக்கு டோச்சில் இல்லை, அல்லது தம்பி கிணத்துக்கு விழுந்துதான் தம்பி இருக்கா வாண்டு பக்கத்தில் கூப்பிட்டா வரக்கூடிய மாதிரி நீங்கள் உறவை போனாமல் இருக்கிறீர்கள். இது நெருக்கடி சூழல். இன்னொன்று வேலையின்றி திருத்தெருவா சுத்துறது. வேலையின்றி திருத்தெருவா சுத்தினா ஒருபோதும் சமூகத்தில் மதிக்க மாட்டாங்க. கட்டாயம் வேலையோட இருக்கணும். அப்போ ஏனென்னா உங்களுக்கு ஒரு அவசர உதவி கேட்டால் தரக்கூடிய வாய்ப்பு எப்போ இருக்கு, நீ வேலை செய்கிற உத்தியோகத்தில் இருக்க பணம் இருக்கு தருவானன்ற நம்பிக்கையில் உதவுவார்கள். அடுத்தது ஒருவருக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதிகள் பேணாமையால் சமூகம் ஒதுக்கி வை. சமூகத்தில் என்ன இருக்கும், நீ நல்ல பிள்ளையாயிரு, ஒழுக்கமுள்ள பிள்ளையாயிரு. அது சமூகத்தின் ஒழுக்க விதிகள் பண்பாடு மனித விழுமியங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு கட்டுப்பாட்டு இருக்கும். நீங்கள் சமூகத்துக்கு விரோதமாக செயற்பட்டால் சமூகம் ஒதுக்குவே, அப்போதும் நெருக்கடி வருது. ஆகவே நான் இறுதியாக சொல்லக்கூடிய இப்படியான காரணங்களால் வீடுகளில் மோசமான நெருக்கடி வரும். அவையவை ஒன்று, சிலர் இறந்த பின் ஓரிரு நாட்களின் பின்னரே அறிய முடியுது. செத்தவிடம் தெரியாது. நான் செத்தா 4-5 நாளே தெரியாமல் இருக்கும். அப்படி எந்த ஆஃபீஸு பக்கத்தில் இருந்தேன் 3 நாளை அப்புறம் தெரிய வந்து யாரோ ஒரு தேவைக்கு வந்த. ரெண்டாவது, சிலர் கடும் நோய்க்கு உள்ளாகி இருப்பர், அடுத்தவரு தெரியாமல் இருக்கும். இப்போ நான் தனியாக வீட்டுக்கு கிடந்தேன், பர்த்தமாக கிடந்தேன்னா பக்கத்து வீட்டு தான் தெரிஞ்சால் ஆஸ்பத்திரி கொண்டே விடுறது. மூன்றாவது, சிலர் உண்டுறங்க முடியாமல் துன்பப்படுதல். நாலாவது, தனித்திருத்தல். இப்படியான நேரங்களில் நாம் என்ன செய்யலாம்? சுருக்கமாக சொல்ல வேண்டியது, தனித்திருக்கும் சூழல் வராமல் பேண வேண்டும். இனசன உறவுகள் நன்கு பேண வேண்டும். ஓய்வூதிய வருவாய் அல்லது முதுமை கால வருவாய் அல்லது சேமிப்பு பணம் சொத்துக்கள் பேண வேண்டும். இந்த மூன்றிலையும் பிஞ்சு வயசுல இருந்து, பள்ளிக்கூட வயசுல இருந்து, இளம் வயதுல இருந்து, குடும்பகாரர்கள இருந்து முதுமை நெருங்கும் வரையும் இந்த 3 எண்ணங்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போது முதுநிலையில நீங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக மாட்டீங்க, மோசமான நிலைக்கு உள்ளாக மாட்டீங்க. ஒன்று, தனித்திருக்கும் சூழல் வராமல் பேண வேண்டும். அடுத்தது, இனசன உறவுகளை நன்கு பேண வேணும். மூன்றாவது, ஓய்வூதிய வருவாய் அல்லது முதுமை கால வருவாய் அல்லது பணம் சேமிச்சு அல்லது சொத்துக்களை பேணி வாழவும். அவை மோசமான நெருக்கடியான சூழலை தவிர்த்து கொள்ள
நாமே எமது வாழ்க்கை ஓட்டத்தை பயணத்தை திட்டமிட்டு நகர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.